அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 9. ஒரு நாள் மாலை அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் கதவின் கீழே விழுந்து கிடந்த கடிதத்தை கையிலே எடுத்து பார்த்தான். சுந்தருக்கு ஆசிர்வாதம். வரும் ஆணி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உனக்கு திருமணம் செய்வதாக நிச்சயமாகியிருக்கிறது. நம் பக்கத்து ஊர் பெண்தான். நானும் உன் தாயாரும் போய் பெண்ணை பார்த்தோம். பெண் எங்கள் மனசுக்கு பிடித்திருக்கிறாள். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன. இத்துடன் அச்சிடுவதற்காக முகூர்த்த பத்திரிகை எழுதி அனுப்பியிருக்கிறேன். நீ வரும்போது அதை பிரிண்ட் செய்து கொண்டு வரவும். ஒரு வாரம் முன்னதாகவே வந்துவிடவும். இப்படிக்கு கங்காதர ஐயர். கடிதத்தை படித்து முடித்ததும் சுந்தரின் முகம் சட்டென வாட்டமுற்றது. சகுந்தலாவின் இனிய முகம் அவன் கண்முன் தோன்றியது. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டான் அவன். தன் தந்தை மீது அவனுக்கு கோபமாக கூட இருந்தது. குறிப்பிட்ட பஸ்ஸை ஒருவன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு நிற்கும்போது அந்த பஸ் மெதுவாக அவன் அருகில் வந்து நிற்காமலேயே போய்விடுகிறது. அதே சமயத்தில் வேறொரு ரூட்டில் செல்லும் பஸ் ஒன்று அங்கே வந்து அவனை அதில் ஏறிக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினால் அவனுக்கு எப்படி இருக்கும்? சார், எனக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருக்கிறது. 10 நாட்கள் லீவு வேண்டும் என்றான் சுந்தரம் முதலாளியிடம். ரொம்ப சந்தோஷம். எப்ப போகணும்? 10 நாட்கள் லீவு வேணுமா அதுக்கு? ஆமா சார், அத்துடன் கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணணும். நம்ம பிரஸ்ல வெறும் கம்போசிங் தான், மெஷின் கிடையாது. உனக்கு தான் தெரியுமே. நம்ம வாடிக்கையா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு வருவோமே காடிகானா பிரஸ், அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு, செஞ்சு கொடுப்பாங்க. பணமா? நம்ம பத்திரிக்கை அச்சடிக்கவே என்கிட்ட பணம் கிடையாது. கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்க நான் எங்க போவேன் பணத்துக்கு? விளம்பர பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சுந்தரம் அந்த காடிகானா பிரஸுக்கு போய் கல்யாண பத்திரிகையை அச்சிட கொடுத்தான். அச்சுக்கூலியும் காகிதமும் சேர்ந்து 5.25 ரூபாய் சார்ஜ் செய்து விட்டார்கள் அந்த பிரஸ்ஸில். அன்று மாலையே அவன் மாங்குடிக்கு புறப்பட்டான். வேத கோஷம் முழங்க, கெட்டி மேளம் ஒலிக்க, பெண்கள் மங்கள கீதம் இசைக்க, பெரியவர்கள் ஆசிர்வதிக்க, சுபயோக சுபவேளையில் காமுவின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டான் சுந்தரம். அப்போதே அந்த பெண்ணின் அழகிய முகத்தையும் நன்றாக பார்த்து கொண்டான் அவன். குனிந்த தலை நிமிராமலேயே சுந்தரின் அழகிய வதனத்தை அடிக்கடி கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தாள் காமு. மணப்பந்தலில் கணவனின் கரம் பிடித்து உட்கார்ந்திருந்த அவளுடைய கரங்கள் கூறின, இன்று உங்கள் கைப்பிடித்த நான் இதைப் போலவே என்றென்றும் நம் இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களுக்கெல்லாம் கை கொடுப்பேன். முகூர்த்தம் முடிந்து ஆசிர்வாதம் நடந்து கொண்டிருந்தது. மணமக்களுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த பெண்களின் கூட்டத்தில் ஒரே வேடிக்கையும் விளையாட்டும் சந்தோஷ ஆரவாரமுமாக இருந்தன. 8 மணிக்கே வருவதாக கூறியிருந்த ஷர்மாவை காணாததால் கங்காதர ஐயருக்கு எதிலுமே மனம் ஓடவில்லை. வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார் அவர். அதோ வந்து விட்டாரே ஷர்மா என்றது ஒரு குரல். அதை கேட்டபோதுதான் கங்காதர ஐயரின் முகம் மலர்ந்தது. எங்க என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு விரைந்தார். இதற்குள் ஷர்மாவின் குதிரை வண்டி வாசலில் வந்து நின்றது. வாங்கோ வாங்கோ, என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்றார் கங்காதர ஐயர். வழியில் குதிரை மக்கர் செய்துவிட்டது என்றார் ஷர்மா. சகுந்தலாவும் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி வருவதைக் கண்ட சுந்தரின் தாயார் பார்வதி அம்மாள், வாடியம்மா வா, எங்க வராமல் இருந்து விடுவாயோன்னு நினைச்சேன், நல்ல வேளை என்று அன்புடன் அவள் கைகளை பிடித்து பந்தலுக்குள் அழைத்துச் சென்றாள். ஆசிர்வாதமெல்லாம் ஆகிவிட்டதா என்றார் ஷர்மா. நடந்து கொண்டே இருக்கிறது, நல்ல சமயத்தில் வந்தீர்கள் என்று ஷர்மாவை அழைத்துச் சென்றார் கங்காதர ஐயர். திடுமென சகுந்தலாவை கண்டதும் சுந்தருக்கு ஒரு கணம் ஒன்றுமே தோன்றவில்லை. அல்லி மலர் ஒன்று ஆடி வருவது போல் அழகாக நடந்து வந்தாள் சகுந்தலா. சகுந்தலாவா இவள்? எவ்வளவு அதிசயமாக அழகாக மாறிப்போயிருக்கிறாள். சுந்தர் வியந்தான். சகுந்தலா கண்ணம் குழிய சிரித்தாள். அந்த மோகனச் சிரிப்பு அவன் உள்ளத்தை அசைத்து விட்டது. ஆனாலும் இவளுடன் இனி எனக்கென்ன பேச்சு என்பதைப் போல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் சுந்தரம். சகுந்தலா வந்ததும் 1000 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருந்தவன் இப்போது அவளை நேரில் கண்டதும் தன் ஆசைகளையெல்லாம் அடக்கி கொண்டவனாய் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆற்காட்டில் இருந்தபோது சகுந்தலாவின் இதயமும் சுந்தரை காண துடித்துக் கொண்டிருந்தது. இங்கே வந்த பிறகோ பொய்க்கோபம் குறுக்கிட்டு சுந்தருடன் பேசாமலே இருந்துவிட்டாள்.
பக்தர்கள் கோவிலுக்கு செல்லும் முன் கடவுளை கண்ணார கண்டு தரிசிக்க ஆசைப்படுகிறார்கள். கோவிலுக்கு போன பிறகோ ஆண்டவன் சன்னதியில் போய் நின்று கொண்டு பக்தி மேலிட்டால் கண்களை மூடிக்கொண்டு விடுகிறார்கள். ஒருவர் சந்நிதியில் ஒருவர் நின்ற சுந்தரமும் சகுந்தலாவும் பக்தர்களின் நிலையிலேதான் இருந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிச்சு போடும் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த பெண்கள் கோஷ்டியில் சகுந்தலாவும் சேர்ந்து கொண்டாள். சுந்தர் அவளை கவனிக்காதது போல் இருந்தான். எல்லாம் முடிந்து பெண்ணும் பிள்ளையும் மனையை விட்டு எழுந்து திசைக்கு ஒருவராக சென்றபோது அந்த பெண்கள் எல்லோரும் கைத்தட்டி சிரித்து விட்டார்கள். காரணம், சுந்தரும் காமுவும் எதிரெதிராக போக முடியாதபடி இருவரையும் முடிச்சு போட்டு பிணைத்து விட்டிருந்தாள் சகுந்தலா. என்னுடன் முடிச்சு போட்டு கொண்டிருக்க வேண்டிய இவள் தப்பித்து கொண்டு எனக்கும் காமுவுக்கும் முடிச்சு போடுகிறாளே என்று எண்ணிக்கொண்டான் சுந்தர். இவள் வேறொருவனுக்கு சொந்தமாகிவிட்ட பிறகு, நான் இன்னொருத்துக்கு உரிமையாகிவிட்ட பிறகு இனி என்ன விளையாட்டு வேண்டியிருக்கிறது? சுந்தரும் அவன் கைப்பிடித்த காமுவும் ஷர்மாவை நமஸ்கரித்து எழுந்தார்கள். அப்போது ஷர்மாவுக்கு சுந்தரின் ஜாதகம் பற்றிய எண்ணம் தோன்றிடவே கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. தீர்க்க சுமங்கலி பவா, தீர்காயுஷ்மான் பவா என்று மணமக்கள் இருவரையும் மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தார் அவர். மணி 3 இருக்கும். கல்யாண வீடு நிறைய கூடத்திலும் தாழ்வாரத்திலும் பெண்கள் கூட்டம் ஆங்காங்கே அலங்காரம் செய்து கொள்வதில் ஈடுபட்டிருந்தன. சுந்தரம் ஒரு மூலையில் போய் முடங்கியபடி அலுப்பு தீர தூங்கிக் கொண்டிருந்தான். ஏ சுந்தரம், எழுந்துருடா, நலுங்குக்கு நாழியாருது, இந்தா காப்பி, இத குடிச்சிட்டு போய் முகம் அலமிண்டு வா என்று அவனை தட்டி எழுப்பினாள் பார்வதி அம்மாள். சுட சுட காப்பியை வாங்கி குடித்துவிட்ட பிறகுதான் சுந்தரத்துக்கு தூக்க மயக்கம் தெளிந்தது. எழுந்து தோட்டப்பக்கம் சென்றான். தட்டியினால் மறைத்து கட்டப்பட்டிருந்த குளியலறைக்குள் சென்றபோது அங்கே சகுந்தலா கண்களை மூடிக்கொண்டு முகம் நிறைய பூத்திருந்த சோப்பு நுரைகளை கழுவிக் கொண்டிருந்தாள். சுந்தரை கண்டதும் வெட்கத்தினால் பதறிப்போய் வெளியே ஓட எத்தனித்தாள் அவள். ஏன் ஓடுற சகுந்தலா? உன்னை நான் விழுங்கி விட மாட்டேன். என்னோடு நீ ஒன்னும் பேச வேணாம் போ. சகுந்தலா அவனை தாண்டி கொண்டு ஓட பார்த்தாள். சுந்தர் தன் கையில் இருந்த டவலால் அவளை வழிமறித்து, உன்னை போக விட மாட்டேன் என்று மடக்கினான். என்ன விளையாட்டு இது? யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க மாட்டா? நினைக்கட்டும், என் மீது உனக்கு என்ன கோபம் என்பதை சொன்னாதான் விடுவேன். என் கல்யாணத்துக்கு நீ ஏன் வரல? என்னை வர சொல்லி நீ லெட்டர் போடலையே. தாத்தா போட்டிருப்பாரே. நீ போட்டாயா? எனக்கு உன் விலாசமே தெரியாதே, நான் எப்படி போடுவேன்? உன் தாத்தா கிட்ட என் விலாசம் இருக்குமே. தாத்தாவிடம் இருந்தா அது எனக்கு எப்படி கிடைக்கும்? விலாசம் வேணும்னு கேட்டா எப்படியும் கிடைக்கும். என்னை மறந்துட்டேன்னு சொல்லு. சுந்தர், உன்னை நான் மறக்கவே மாட்டேன். அது இந்த பிறவியில் முடியாத காரியம். இதென்ன பார்த்தாயா? ஏன் சோப்பு பெட்டி ஆற்காட்டில் நான் வைத்துவிட்டு வந்தது. ஏன் அழற சகுந்தலா? அழாத, விதிப்படிதான் எதுவும் நடக்கும். சுந்தர், எனக்கு வழிவிடு, நான் போறேன் என்றாள் சகுந்தலா. ஏன் தடுமாறுகிறாய்? உன் உடம்பு ஏன் இப்படி நடுங்குகிறது என்று கேட்டான் சுந்தரம். எனக்கொன்றும் இல்ல, இது பாத்ரூம், ஜாக்கிரத, சறுக்கிவிடப் போகிறது என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு ஓடிவிட்டாள் சகுந்தலா. பொல்லாத பெண், இது கூட ஆற்காட்டு வெந்நீர் அறை என்று நினைத்து கொண்டாளோ என்று எண்ணியவனாய் முகம் கழுவத் தொடங்கினான் அவன். சகுந்தலாவின் கூந்தலிலிருந்து வந்த தாழம்பூ வாசனையும் மல்லிகையின் மணமும் அவனுக்கு இன்ப வேதனையை அளித்தன. ராணிப்பேட்டை சந்தை திடலிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் வந்து கொண்டிருந்த குரல் வேறு யாருடையதும் அல்ல, மலையா சோமசுந்தரத்தின் குரல்தான். தமிழ் மொழி இனிய மொழி, அதனைத்தான் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார். மலையா சோமசுந்தரத்தை தவிர தமிழ் மொழியை இவ்வளவு அழகாக வேறு யாரால் பேச முடியும்? பணத்தை பாலாற்றங்கரையில் மறந்து வைத்துவிட்டு வந்த சுந்தரத்துக்கு அந்த குரல் ஆண்டவனுடைய குரலாகவே தோன்றியது. பழைய நிகழ்ச்சிகளின் எண்ணச் சூழலிலிருந்து விடுபட்ட அவன் உள்ளத்தில் இப்போது ஒரே எண்ணம்தான் குடிகொண்டிருந்தது. கூட்டத்தை முண்டி அடித்துக்கொண்டு மேடை அருகே போய் நண்பனின் கண்ணில் படும்படியாக நின்று கொண்டான் சுந்தரம். இவனை கண்டதுமே சோமசுந்தரம் புன்முறுவல் பூத்தான். சோமசுந்தரம் தன்னை கவனிப்பானா, கவனித்தாலும் பேசுவானா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்த சுந்தரத்துக்கு இது சற்று வியப்பையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. கூட்டம் முடிந்ததுதான் தாமதம். சோமசுந்தரம் ஆவலோடு சுந்தரை அருகில் அழைத்து, எப்ப வந்தீங்க? இங்க எங்க வந்தீங்க என்று கேட்டான். கிராமத்திலேந்து வரேன், ஒலிபெருக்கியில உங்க குரல் கேட்டது.
மெட்ராஸுக்கு தானே, என்னோடையே வந்துடுங்களே, கார் போகுது. ஆகட்டும் என்றான் சுந்தரம். வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் நண்பனிடம் எப்படி முதலில் பேசுவது, தன் நிலைமையை அவனிடம் எப்படி எடுத்துச் சொல்வது என்று திகைத்துக் கொண்டிருந்த போது நண்பனாகவே காரில் வரும்படி அழைத்ததும் சுந்தரத்துக்கு பாதி கவலை தீர்ந்து போயிற்று. கூட்டம் முடிந்ததும் சுந்தரையும் அழைத்து கொண்டு போய் சாப்பிட்டுவிட்டு காரிலேயே சென்னைக்கு புறப்பட்டான் மலையா சோமு. காரில் மௌனமாக உட்கார்ந்திருந்த சுந்தர் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டிருந்தான். என்ன சுந்தர், என்ன யோசிக்கிறீங்க? எதையோ பறி கொடுத்து விட்ட மாதிரி உட்கார்ந்திருக்கீங்களே. ஆமா, 15 ரூபாய பாலாற்றங்கரையில் மறந்து வைத்து விட்டு வந்துவிட்டேன். இங்க வந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒலிபெருக்கியில் உங்கள் குரலை கேட்டேன் என்றான் சுந்தரம். 15 ரூபாய்க்கா இப்படி கவலைப்படுறீங்க? போனா போகுது. உங்களை போன்ற ஒரு ஆர்டிஸ்டுக்கு 15 ரூபாய் ஒரு பெருசா? இப்படியும் அப்படியும் 2 கோடுகளை போட்டா படம் ஆயிடுது. படம் ஆயிட்டா போதுமா, பணமாக வேண்டாமா? படத்துக்கும் பணத்துக்கும் ஒரு எழுத்து தானே வித்தியாசம். எழுத்துக்கு அடுத்த எழுத்து நாதானே. பணம் சம்பாதிப்பது இவ்வளவு சுருக்கத்திலா இருக்கிறது என்று வியப்புடன் கேட்டான் சுந்தரம். ஏன் இல்ல, நீங்க படம் எழுதுங்க, நான் பணம் தரேன். நீங்க தான் பழைய சிநேகிதத்தை வெட்டிக்கிட்டு போயிட்டீங்க. நான் அப்படி இல்ல, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். சுந்தரம் மௌனமாகவே நண்பனை பார்த்தான். என்ன பாக்குறீங்க? பழசையெல்லாம் மறந்துடுங்க. அந்த காலம் வேற, இப்ப முன் மாதிரியெல்லாம் இல்ல. செக் வெட்டிக்கிட்டே இருக்கேன். நீங்க மட்டும் சொன்ன டயத்துல படத்தை எழுதி கொடுங்க. பணத்தை உடனே கொடுத்துடுறேனா இல்லையான்னு பாருங்க. புது புத்தகம் ஏதாவது வெளியிட போறீங்களா? ஆமா, 6 புத்தகங்களுக்கு அட்டைப்படம் போட்டு தருவீங்களா? அதுக்கு முன்னால உங்களுக்கு இன்னொரு அர்ஜென்ட் வேலை இருக்குது. நானே உங்க ரூமுக்கு ஆள் அனுப்பி தேடினேன். நீங்க இப்போ நல்ல தம்பி தெருவில் இல்லையாமே. ஆமா, அந்த ரூமை காலி பண்ணிட்டேன். இப்ப நான் தமிழ் போதனி பத்திரிகையிலையும் இல்ல. அதுக்கு என்ன, 1000 இடம் இருக்குது. நீங்க மட்டும் எனக்கு என்ன செய்யணும்? இன்னும் 2 மாசத்துல நான் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்த போறேன். அதுக்கு உங்க படம் வேணும். புத்தர், காந்தி, தாக்கூர், பாரதியார் இவங்க படமெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ல வைக்கலாம். உங்களுக்கு இருக்கிற புகழும் பேரும் அதனால இன்னும் அதிகமாகும். புகழும் பேரும் இருந்தா போதுமா? பொருள் வேணாமா? கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முக்கியமா இப்படி ஒரு சித்திர காட்சி நடத்துறேன். தமிழனின் புகழ் நாடெங்கும் பரவணும். அவங்க பெருமையை மக்கள் உணரணும். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, மாச சம்பளமாகவே கொடுத்துடுறேன். நாளையிலேருந்து நீங்க நம்ம ஆஃபீஸ்லயே வேலை செய்யலாம். எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபா போதுமா? இப்போதைக்கு போதும். 2 மாசத்துக்கெல்லாம் குடும்பத்தை அழைத்து கொண்டு வரலாம்னு இருக்கேன். அப்போ எனக்கு மொத்தமா 300 ரூபா வேணும். அவ்வளவுதானே? எக்ஸிபிஷன் முடியட்டும். 300 என்ன, 500 தரேன். இப்ப நாளைக்கே 100 ரூபா அட்வான்ஸ் தரேன். புத்தர் படத்தை மட்டும் முதல்ல எழுதிடுங்க. அது கொஞ்சம் அவசரம் என்றான் சோமு. சுந்தர் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, திடீர்னு சித்திரக்கலையில இப்படி ஒரு அக்கறை வந்துட்டுதே உங்களுக்கு, அதை நினைச்சு சிரிச்சேன். இப்படித்தான் ரொம்ப பேர் என்ன தப்பா நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் கலையில ஆர்வம் காட்டுறதுல என்னையா தப்பு? தப்பு ஒன்றும் இல்ல. சோழியன் குடுமி சும்மா ஆடாதே. நான் சோழியனும் இல்ல, எனக்கு குடுமியும் இல்ல. வேகமாக போய்க் கொண்டிருந்த கார் ஒரு டீ கடையின் முன்னால் போய் நின்றது. சுந்தரத்துக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது. டீ சாப்பிட்றீங்களா? வேணாம், நீங்க சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு கண்களை மூடியபடியே பழைய நினைவுகளில் லயித்து விட்டான் சுந்தரம். அவன் மனக்கண் முன் பழைய நிகழ்ச்சிகள் நிழலாடின. தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.